வணக்கம் நண்பர்களே, இது போன்ற உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள். நான் விஜயலட்சுமி. எனக்கு 27 வயது. 2 ஆண்டுகளுக்கு முன் என் கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். அன்றிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. தனிமையும் துக்கமுமே என் பகல் இரவுகள். என் பெற்றோர் என்னை தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் ஒவ்வொரு மூலையிலும் என் கணவரின் நினைவுகள் என்னை வாட்டின. என் மனம் அங்கு நிலைக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து நான் என் மாமா வீட்டிற்குச் சென்றேன். என் மாமா ஒரு கிராமத்தில் வசித்தார். அவருக்கு சொந்த நிலம் எதுவும் இல்லை. அவர் பிறருடைய வயல்களில் கூலி வேலை செய்தார். மாமாவும் மாமியும் தினமும் வேலைக்கு செல்வார்கள். நான் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்படியே இருந்தால் வாழ்க்கை இன்னும் கடினமாகும் என்று உணர்ந்தேன். எனவே ஒரு நாள் மாமாவிடம் எனக்கும் ஏதாவது வேலை தேடி தாருங்கள் என்றேன். முதலில் அவர் மறுத்தார். நீ படித்த பெண், உன்னால் வயல் வேலை செய்ய முடியாது என்றார். ஆனால் நான் பிடிவாதமாக ஆதமாக இருந்தேன். இறுதியில் மாமா சம்மதித்து ஒரு இளைஞரின் வயலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். அந்த இளைஞரின் பெயர் கார்த்திக். வயது 28 இருக்கும். நான் அவரை முதலில் பார்த்தபோது சில வினாடிகள் அப்படியே உறைந்து போனேன். பயமும் விசித்திரமான மகிழ்ச்சியும் ஒரு சேர எழுந்தன. அவர் மிகவும் அழகானவராக இருந்தார். பின் என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த சில நாட்களில் கார்த்திக் என்னை தன் புல்லட் பைக்கில் ஏற்றிக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். வழியில் பல குழிகள், மேடு பள்ளங்கள், பைக் குதிக்கும் போதெல்லாம் நான் அவர் கையை பிடித்துக் கொண்டேன். அவரும் பின்கண்ணாடியில் என்னை பார்ப்பார். அந்த பார்வையில் ஒரு மென்மையும் பரிச்சயமும் இருந்தது. நான் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியான தருணங்களை நெஞ்சில் பதித்துக் கொண்டேன். கார்த்திக்கின் வீட்டை பார்த்ததும் நான் வியந்து போனேன். இவ்வளவு பெரிய அழகாக அலங்கரிக்கப்பட்ட வீட்டை நான் முன்பு பார்த்ததில்லை. உள்ளே நுழைந்ததும் ஒரு வித்தியாசமான அமைதி என்னை சூழ்ந்தது. கை கால் கழுவி உட்கார்ந்திருந்தேன். அப்போது கார்த்திக்கின் அம்மா வந்தார். அவருக்கு வயது 55 இருக்கும். மிகுந்த பாசத்துடன், மகளே களைப்பாக இருப்பாய், இதோ தண்ணீர் குடி என்றார். அவர் புன்னகையில் அவ்வளவு அன்பு பொங்கியது, என் மனம் உருகியது. சிறிது நேரத்தில், மகளே, எனக்கு காரசேவும் லட்டும் செய்ய வேண்டும். என் மகளுக்கு அனுப்பப் போகிறேன். நீ உதவுவாயா என்று கேட்டார். அவர் பேசிய விதமே என் இதயத்தை தொட்டது. எனக்கு இத்தகைய பலகாரங்கள் செய்வதில் நல்ல அனுபவம் உண்டு. எனவே உடனே சரி என்றேன். கார்த்திக் ஏற்கனவே தன் அம்மாவிடம் வயலில் வேலை செய்யும் இந்த பெண்ணுக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்று சொல்லியிருந்தார். ஒருவேளை அதனால்தான் என்னை வீட்டுக்கு அழைத்திருந்தார். அன்று முழுவதும் நானும் அவர் அம்மாவும் சேர்ந்து பலகாரங்கள் செய்தோம். கார்த்திக் எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் இருந்தார். ஆனால் அவர் பார்வை மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பியது. எங்கள் கண்கள் சந்தித்த போதெல்லாம் என் இதயம் விசித்திரமாக துடித்தது. எங்களுக்குள் ஏதோ சொல்லப்படாத உறவு உருவாவது போல் உணர்ந்தேன். மாலையில் அவர் அம்மா என்னை புகழ்ந்து காரசேவும் லட்டும் நிறைந்த டப்பாவை கொடுத்தார். பிறகு கார்த்திக் என்னை வீட்டில் கொண்டு சேர்க்கச் சொன்னார். வெளியே வந்ததும் கார்த்திக் ஒரு ரோஜா பூவை பறித்து என்னிடம் நீட்டினார். அவரது கண்களில் ஒரு ஆழமான மென்மை. நான் தயக்கத்துடன் அந்த பூவை வாங்கிக் கொண்டேன். உடைந்த 2 ஆத்மாக்களின் காயங்களுக்கு யாரோ தைலம் தடவியது போல் இருந்தது. கார்த்திக் மெதுவாக என் அருகில் வந்து, எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உன் அழகு மட்டுமல்ல, உன் மனது, உன் எளிமை, உன் குணம் எல்லாமே என்னை கவர்ந்தன. என் அம்மாவை நீ எப்படி பார்த்துக் கொள்கிறாயோ அதுபோல என் வாழ்க்கையையும் நீ பார்த்துக் கொள்வாய் என்று நம்புகிறேன். என்னை மட்டுமல்ல, என் அம்மாவையும் தாயாக ஏற்றுக்கொள்ளும் பெண்ணைத்தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன் என்றார். அவர் கண்களில் உண்மையான அன்பு தெரிந்தது. ஆனால் என் மனதில் ஒரு பெரும் போராட்டம் தொடங்கியது. நான் நடுங்கியவாறே, கார்த்திக், நான் விதவை என்பது உனக்கு தெரியுமா? என் கணவர் இறந்து 2 ஆண்டுகள்தான் ஆகின்றன.
உன் அம்மாவும் குடும்பமும் என்ன சொல்லும் என்று கேட்டேன். கார்த்திக் என் கண்களை உறுதியாக பார்த்து, நான் அம்மாவிடம் பேசிக்கொள்கிறேன். நீ கவலைப்படாதே என்றார். அந்த நேரத்தில் கீழிருந்து அவர் அம்மாவின் குரல் கேட்டது. கார்த்திக், மேலே என்ன செய்கிறீர்கள்? இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. கீழே வாருங்கள். நாங்கள் இருவரும் அமைதியாக இறங்கினோம். எங்கள் பார்வைகள் இன்னும் இணைந்தே இருந்தன. அந்த பார்வைகளில் ஏதோ சொல்லப்படாத கதை மறைந்திருந்தது. நாட்கள் கடந்தன. வயலில் வேலை செய்யும் சாக்கில் நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேசினோம். எங்கள் காதல் எப்போது ஆழமானது என்றே தெரியவில்லை. 3-4 மாதங்கள் இப்படியே ஓடின. ஒரு நாள் கார்த்திக் வயலுக்கு வந்து, அனு, இன்று வீட்டுக்கு வா, முக்கியமான வேலை இருக்கிறது என்றார். நான் அவருடன் சென்றேன். அன்று என் வாழ்க்கை நிரந்தரமாக மாறப்போவதை நான் அறியவில்லை. கார்த்திக் என்னை அவர் அம்மா முன் நிறுத்தினார். நான் பயத்தால் தலை குனிந்தபடி நின்றேன். என் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டது. அவர் அம்மா மெல்லிய குரலில், மகளே, கார்த்திக் சொல்வது உண்மையா என்று கேட்டார். நான் நடுங்கும் குரலில், என்னம்மா என்றேன். அதற்கு அவர், என் மகனுக்கு உன்னை பிடித்திருக்கிறது. அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறென பெருகியது. என்னால் பேச முடியவில்லை. அப்போது அவர் அம்மா என் அருகில் வந்து, அனு, உன் கதையை கேள்விப்பட்டேன். நீ ஒரு நல்ல பெண். என் மகன் சரியான முடிவைதான் எடுத்திருக்கிறான். நானும் உன்னை மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நான் அவர் காலில் விழுந்து வணங்கினேன். அன்று மாலை கார்த்திக் என்னை தன் வீட்டிலேயே இருக்க சொன்னார். என் மாமாவிடம் சென்று விஷயத்தை சொல்ல மாமாவும் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார். சில நாட்களில் எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. இன்று நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன். கார்த்திக்கும் அவர் அம்மாவும் என்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறார்கள். நான் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு விதவை என்று ஒதுக்கப்பட்ட எனக்கு மீண்டும் வாழ்க்கை கிடைத்தது.